மாற்று ஜாதியில் திருமணம் செய்து கொண்டவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், குடும்பத்தினர் அவங்களை எப்படி பார்க்குறாங்க, சமூக அழுத்தம் அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இந்த நிகழ்வில் நம்மோட ஒரு சிறப்பு விருந்தினர் இணைஞ்சிருக்காரு, திரு எவிடன்ஸ் கதிர் அவர்கள். திரு எவிடன்ஸ் கதிர் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக ஜாதி ரீதியான பிரச்சனைகள் குறித்து குரல் எழுப்பிட்டு இருக்கவர். ரொம்ப முக்கியமாக நிறைய விஷயங்களை வந்து ஆவணப்படுத்திட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபர். கிரவுண்ட்லேருந்து நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஜாதி ரீதியான திருமணங்கள் இருக்குல்ல, மாற்று ஜாதி திருமணத்தில் தொடக்கத்தில் இருந்த எதிர்ப்பு, சமூக ப்ரெஷர்ஸ் இதெல்லாம் தாண்டி இப்போ எப்படி மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இன்றைக்கும் அவங்க வந்து ஒரு பொண்ணுடைய உடம்பை வந்து அவங்க ஒரு சாதியினுடைய தூய்மை நிறுவனமாக தான் பார்க்குறாங்க. ஒரு காஸ்ட் பியூரிட்டி இன்ஸ்டிடியூஷன். என் பொண்ணுக்கு என் ஜாதிக்காரனை கல்யாணம் பண்ணி கொடுத்தா என் ஜாதி காப்பாற்றப்படுது என்கிற ஒரு மித்து இருக்குது எல்லாருக்கும். அதுதான் மிக அடிப்படையானது. ஒரு பொண்ணுடைய உடம்பை வந்து அவங்க வந்து அது தனிப்பட்ட உடம்பாக பார்க்குறது இல்லை, ஒரு ஜாதியினுடைய உற்பத்தி பண்ணுற ஒரு நிறுவனமாக தான் அவங்க பார்க்குறாங்க. ரெண்டாவது வந்துட்டு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கற்பிதங்கள் இருக்குல்ல. உதாரணத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, காதலுக்கு வந்து ஜாதி தடையாக இருக்குன்றாங்கல்ல, அது பொய். காதலுக்கு வந்து ஜாதி தடையாக இல்லை, ஜாதிக்கு தான் வந்து காதல் தடையாக இருக்குது. ஜாதியை வந்து காதல் உடைக்குது. ஒரு இன்டர்காஸ்ட் மேரேஜ், 2 பேருமே இன்ஜினியர், இதுக்கு படித்து இன்ஜினியர். அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணி எதிர்ப்பு இருக்குது. பழனி கோர்ட்டில் போய் ஆஜராகிறாங்க. கோர்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அந்த ஒரு வாரம் கழித்து நான் தொந்தரவு பண்ண மாட்டேன்னு அவங்க அப்பா எழுதி கொடுத்துறாரு, பொண்ணுடைய அப்பா. ஒரு வாரம் கழித்து பொண்ணை பார்க்க போகிறாரு. போகும்போது கையில் பூவு, ஸ்வீட்டு எல்லாம் வாங்கிட்டு தான் போகிறாரு, பழம்லாம் வாங்கிட்டு தான் போகிறாரு. சரிம்மா நீ வந்துருமா என் கூட, என்னால் தாங்க முடியல, நம்ம ஜாதிக்காரெலாம் மதிக்க மாட்டேறான், எப்படியாவது வந்துருமா அப்படின்றாரு. அந்த பொண்ணு இல்லைப்பா நான் அவரை தான் கல்யாணம் பண்ணியிருக்கான். அவர் வேலைக்கு போயிட்டாப்புல. சொல்லி பார்க்குறாரு, கேட்கல. கூட ஒரு 3 பேர் வராங்க. பின்னாடி பார்த்தா அறுவை இடத்துல வந்து வெட்டி கொண்டுறாங்க அந்த பொண்ணை. நான் மறுநாள் பார்க்கும்போது அந்த திண்டில் வந்து இந்த ஸ்வீட்டு, பூ, பழம் இருக்குது. விசாரிக்கும் போது அந்த பொண்ணு அது வரை அடித்ததே இல்லை அவங்க அப்பா. நான் போய் என்ன கேட்குறேன்னா, அந்த ஆளை நான் சிறையில் போய் பார்த்தேன் அவங்க அப்பாவை. ரொம்ப பாசமாக வளர்த்தேன்னு சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் அதை மீறி வந்து பொண்ணை கொண்டிருக்கீங்களே, பொண்ணை விட உங்களுக்கு ஜாதி பெருசான்னு கேட்டேன். அவர் சொன்னார், எனக்கு சாமியை விட சாதி பெருசு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய கன்னிசாமிகள் எல்லாமே ஆணவ படுகொலை செய்யப்பட்ட சாமிகள் தான். பொண்ணுங்களை கொலை பண்ணிட்டு சாமி ஆக்கிடுவான். இதுதான் வந்து நாட்டார்வியல் துறையில் ஒரு பெரிய ரிசர்ச்சே பண்ணி வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ பையனை கொண்டாங்க, அது பட்டியல் சாதிக்குள்ளே நடந்தது. ஒரு உயர்வாக கருதக்கூடிய ஒரு சாதியும் கீழாக இருக்கக்கூடிய ஒரு சாதியும். அந்த பையனை பார்த்தீங்கன்னா கொலை பண்ணினது எந்த அளவுக்கு கொடூரம்னா, கழுத்தை வெட்டி, அந்த கொடூரமான படுகொலை அது. அந்த அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா செஞ்சதே வந்து ஒரு பட்டியல் சாதிக்குள்ளே தான் இருக்குது. அதுலேயும் மேலே இருக்கார். இப்போ உங்களுக்கு கூட நீங்கள் பேசுனாங்க பாருங்கள், இந்த பஞ்சாயத்துலாம் இருக்குதுன்னு நீங்கள் கொஞ்சம் ஷாக்காக நீங்கள் பாருங்கள். இருக்க தான் செய்யுது. ஆக்சுவலாக இதுக்கு எப்படி தீர்வு கொடுக்குது? ஏன்னா எஸ்சி கேட்டகரின்னு ஒரு கேட்டகரி எடுத்தோம்னா அதுக்குள்ளேயே கூட நம்ம பிரச்சனை பார்க்குறோம். பிசிலேருந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அவங்க என்னன்னா இந்த ஜாதிக்குள்ளே மாறி வா, இந்த பீரியட்லேருந்து இங்கே வந்தாலும் பிரச்சனை, அங்கேருந்து இங்கே வந்தாலும் பிரச்சனைனா அப்போ இது எங்கே தொடங்குறது, எப்படி சொல்யூஷன் கொடுக்குறது? இல்லை, கண்டிப்பாக இது வந்து எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. அந்த பெண் வந்து சொல்லும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு எனக்கு. அவங்க அந்த குளத்தில் வந்து விழ வச்சதெல்லாம் அந்த ஊரெல்லாம் கண்டிக்கணும் கடுமையாக. இதெல்லாம் வந்து நம்ம எடுக்கிற எஃபர்ட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு மோசமான செயல்பாடு. அது பொண்ணு உங்களுக்கு வந்துருக்குல்ல, போடா ஊராது புடலங்காயாதுன்னு சொல்லி பொண்ணுக்காக ஊரே தலைமுருகன்ற நான் என்னத்துக்கு ஊரில் அது ஊராது. இதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாத விஷயம். இன்னொன்று அங்கே வந்து ஊர் மேலே கட்ட பஞ்சாயத்து கேஸ் போடலாம். இது கட்ட பஞ்சாயத்துங்க, இது காஸ்ட் பஞ்சாயத்து. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க எஜுகேஷன் தீர்வுன்னுவாங்க, விழிப்புணர்வு தீர்வுன்னுவாங்க. என்னை பொறுத்தவரை என்னென்னா, மனம் மாற்றம் இருக்குது பார்த்தீங்களா, ஜாதியை கடைப்பிடிக்கிறாங்க பாருங்கள், மனமாற்றம் அவங்க மனத்தில் வரணும். 2000 வருஷமாக ஒரு சமூகத்தை, ஒரு இனத்தை ஜாதியின் பெயரால் நம்ம குடும்பம் பண்ணுறோம். அவன் என்னைக்கு அவன் மாறுறானோ, திருந்துறானோ,